புது வீட்டுக்காக மீஷோலேருந்து ஒரு சில திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எல்லாமே ஒரே நேரத்தில் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ட்ரன்ஸுக்கு தேவையான திங்ஸ் தான் மெயினாக ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மேக் ஓவர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து என்ட்ரி வேவை கொஞ்சம் அழகாக்குற மாதிரி தான். ஏன்னா பேக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அப்படியே கவராக போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அப்படியே தனித்தனியாக வைக்காமல் ஒரு கவரில் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஷூ ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் பழைய வீட்டில் நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தோம். அந்த தொட்டி மண் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ அதையும் ஒரு கவரில் தான் போட்டு வச்சுருந்தோம். நிறைய தொடப்பம் எல்லாம் வாசல்லையே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷூ ஸ்டாண்டு அரேஞ்ச் பண்ணி ஷூஸ் எல்லாம் கவரில் இருந்து எடுத்து ஸ்டாண்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாலே நமக்கு வந்து இந்த இடமே ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். பக்கத்தில் வந்து அந்த செடி தொட்டிலாம் இருந்தது இல்லையா, எடுத்துகிட்டு எல்லாமே நல்லா பெருக்கி விட்டுட்டு சைடில் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சந்து மாதிரி சின்னதாக சந்து மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் செடியெல்லாம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்த கிளியர் பண்ணி விட்டுடுறேன். தேவையானதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து மேலே வச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து தென்னந்தொடப்பம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.